குருவிகுளம் உண்டு கரசகுளம். நாங்கள் வந்து இப்போ இந்த தேர்தலை புறக்கணிக்காத காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் 13 வருஷம் ரோடு போடாத காரணம், ஒரு சாலை வசதி எதுவுமே அடிப்படை வசதி இல்லை. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம், சீரான பள்ளிக்கூடம் இல்லை. 50 குழந்தைகள் படிக்க அப்படின்னா அதுக்கு ஒரு சீரான பள்ளிக்கூடம் இல்லாத காரணத்தால். மூணாவது வந்து எங்கள் 12 வரைக்கும் படிக்கிற ஸ்கூலில் வந்துட்டு போகிற வழியில் ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பை எடுக்க சொல்லி நாங்கள் ஏகப்பட்ட இடத்துல போராட்டம் பண்ணோம். எம்எல்ஏ 3 வருஷமாக வராதவர் இன்றைக்கி ஓட்டு போடுறதுனால எங்களை தேடி வந்திருக்காரு. நாங்கள் இந்த ரோடு, இந்த 3 விஷயம் கோரிக்கையை நாங்கள் முழுமையாக பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த கோரிக்கை எப்போ நிறைவேறுதோ அப்போ தான் நான் இந்த ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் காவல்துறை வந்து நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலே உங்கள் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சார்பாகவும் இந்த எலெக்ஷனை வந்துட்டு புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோரிக்கை நடைபெறலை அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்பது எங்கள் ஊர் பொதுமக்களுடைய சார்பாக நாங்கள் சொல்லிக்கிட்டோம். நன்றி. திமுக எம்எல்ஏ ராஜா அவர்கள் இன்று வந்தார்கள். 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்து அவர் வந்து எங்கிட்ட நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் பண்ணி முடிங்க, அதுக்கடுத்து நாங்கள் ஓட்டு போடுதோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் நாங்கள் ஊர் மொத்தமாக ஊர்களை சேர்ந்து இந்த புறக்கணிக்கும் இந்த தேர்தல். அவர் எப்போ எங்களுக்கு வசதி எழுதாரோ அதுக்கடுத்து நாங்கள் ஒரு மாதிரி ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். மற்ற அதிகாரிகள் யாரும் உங்களோட பேச்சுவார்த்தை? தாசில்தார் சார் வந்தாப்புல. அவர் வந்து நான் இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன் தாரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா 13 வருஷமாக பண்ணவர் வந்து இந்த எலெக்ஷனை ஓட்டி நான் பண்ணி தரமுங்கிறது எங்கள் மக்களுக்கு யாருக்கும் ஒரு திருப்தி அளிக்காதனால நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் பெரிய அளவில் போராட்டம் தொடரும் என்பது எங்களுடைய பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டோம். நன்றி. கரண். சரி.